இப்ப இந்த யார் பாண்டியர் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ம். அது மீண்டும் மீண்டும் பேசுறது அவசியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. இப்ப அண்ணன் இப்ப பாண்டியர் யார் என்பது பேசுறதுல தாங்க இங்க அரசியலே இருக்குங்க. ம். இங்க அரசியலே இருக்கு. இன்னைக்கு பாளையப்பட்டுகளும், மிட்டா மிராசுகளும், ஜமீன்தார்களும் இன்னைக்கு நிலவுடைமை சமூகமா இருக்கு. ம். அப்படின்னா இந்த இடத்துல தமிழர், தமிழர் தேசிய அரசியலை ம். கையில எடுக்கும் பொழுது, வரலாறு பேசும் பொழுது, இந்த மண் எப்படி பறிபோனதுன்னு பேசும்பொழுது, இந்த மண் எப்படி பறிபோனதுன்னு பேசும்பொழுது, பாண்டியர்களுடைய வீழ்ச்சியை பேசணும். பாண்டியர்களுடைய வீழ்ச்சியை பேசும்பொழுது, யார் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை பேசணும். ம். யார் வீழ்த்தப்பட்டார்கள் என்று பேசும்பொழுது தான் இந்த இடத்துல வரலாறு இருக்கு. ம். ஏன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற அறிவியல் சிறந்த பெரியோர்கள், சான்றோர்கள், அறிவுஜீவிகள் யார் பாண்டியர் என்று சொல்லும்போது, அது பல்லர்களை சொல்லும்பொழுது அவங்க நழுவி போறதுக்கும், அந்த தடுமாற்றத்திற்கும் ஒரு உளவியல் சிக்கல். ம். 300, 400 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பம் உடைகிறது. இன்னைக்கு என்ன சொல்றேன்? எல்லாம் பாண்டியர்னு சொல்லிட்டு போ. ஒரு சாதியை மட்டும் சொல்லாதங்கிறான். அங்கதாங்க அரசியலே இருக்குங்க. ம். இன்னைக்கு 80 விழுக்காடு நிலங்கள் இந்த மண்ணில் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, எல்லா மன்னர்களும் தான் ஆண்டிருக்கிறாங்க. எப்படி ஒரு சாதி மட்டும் உரிமை கொண்டாட முடியும்னு பேசுறாங்கல்ல? படைப்பு காலம் தொட்ட சமூகம் யாருன்னு பார்க்கட்டும். ம். 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 இன்னைக்கு யாரெல்லாம் பாண்டியர்னு சொல்றாங்களோ அவங்களை பூரா வர சொல்லுங்க. ம். யாரெல்லாம் வர்றாங்க பாண்டியர் வாங்க ம். ம். அப்படின்னு. இன்னைக்கு படைப்பு காலம் தொட்டவன் யாருன்னா நாளே வருது. இல்ல படிப்பு காலம்னா இன்னும் நீங்க பின்னாடி போங்க. லெமுரி காலம்லாம் போங்க அப்படின்லாம் கேட்கறாங்கல்ல? ஆமா, முத்தமிழ்ச்சங்கம் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்பது பாண்டியர்கள் வாழ்ந்த பூமியாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அறிவியலும் நம்புது. ம். 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 49 நாடுகள் இருந்தா சொல்லப்படுகிறது. ம். அன்று பாலை என்ற நிலைமை இல்லை. ஒருவன் வேட்டை சமூகமாக இருந்திருக்கேன், ஒருத்தன் மேய்ச்சல் சமூகம், ஒருத்தன் உழவு சமூகம், ஒருத்தன் மீனவ சமூகம். இதே வரலாறு. ம். இதுல 3 குடிகள் அலைகுடி. உழவன் மட்டுமே நிலைகுடியா மாறியான். அந்த நிலைகுடி என்ற இடத்துல தான் கூடி வாழ்ந்து குடும்பம் உருவாகுது. இன்னும் குடும்பம் என்ற பட்டத்தோட அந்த குடியினுடைய அடையாளமா இருக்கிறது இந்த பல்லர்கள் தான் இருக்கான். ஊருக்கு தலைவன் கொடுமை, நாட்டுக்கு தலைவன் வேந்தன். நெல்மணி சரங்களை கோர்த்து இரும்பு கற்காலத்திற்கு முன்னாடி தலையில் வேய்தல்ங்கிறான். ம். அதே வேய்தல் வேந்தன் வேந்தனாக சொல்லப்படுது. அது தொல்காப்பியம் சொல்றது, நான் சொல்லல. அந்த தொல்காப்பியத்தையும் சொல்றேன். மருது நிலத்து பாண்டியர்கள் தொல்காப்பியம் சொல்றேன். புரிஞ்சுங்களா? உழவு காளை பாண்டி இது போன்று பார்த்தோன்னா காளையை கட்டி ஏர் பூட்டுவதை கழித்தகை சொல்கிறது. பாண்டியம் செய்வான் பொருளினும் என்று. அப்ப பாண்டினா காளையை செய்வது. பயிர் தொழில் பாண்டியம் சொல்லுது. பாண்டி, பாண்டியம், பாண்டியன்லாம் உழவன், உழவு, உழுதல், பல்லுதல், பள்ளன். இந்த உழவு, பல்லு, பாண்டியனை இதை பிரித்து பொருள் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு பொருள் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் வரலாறு பேசுகிற இடத்துல இன்னைக்கு நாடார் பாண்டியன் தான் சொல்றாங்க. நாடார்கள் பாண்டியர் அப்படின்னா நாடார்களோட வேறு எங்க இருக்குது? வேறு எங்க இருக்குது? சானார் அப்படின்னா இன்னைக்கு கல் இறக்கக்கூடிய அந்த தடை பார்த்துருப்பீங்களா? காலை கட்டுறது ஒரு சானார், இதுதான் சானார். அதுக்கு பொருள் அதுதான். நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, அந்த உழவு மேலாண்மை, நெல் வேளாண்மை, பனை வேளாண்மை சொல்லப்படுது. இந்த பனை வேளாளர், இந்த நெல் வேளாண்மை செய்தவனும் இந்த பனை வேளாண்மை செய்தவன் இன்னைக்கு நாடார்களாக சொல்லப்படுறேன். அதில் தான் செம்மான், கொயவன், கொத்தன், கண்ணன், தட்டச்சன், கைக்கோளம், பூக்காரன், கிணையன், பானாம், பறையன் எல்லாம் இந்த 11 தொழில்கள் இந்த நிலையான குடியிருப்பு பகுதிகள் தான் உருவாகுது. நாடு நகரங்கள் உருவாகுது, கோயில்கள் உருவாகுது, அரசுகள் உருவாகுது. அரசு என்பது உழவனிடமிருந்து தொடக்கங்கிறது. புறநானூறு பாருங்க. நளியிரு முன்னீர் ஏனியாக மந்தினை கிடக்கை தன்தமிழ் கிழவன்கிறான். சேர சோழ பாண்டியர் இந்த அரசனோடமிருந்து இந்த கிழவனிலிருந்து தொடக்கம்டாங்குது. தொல்லியல் துறை இயக்குனர் நடன காசிநாதன், ஐயா நாகசாமி, ஐயா கருணானந்தன், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர், 2 முறை முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இந்த தமிழ் மொழி பேசுகிறவரே இல்லை. மேஜர் மகாதேவன் அவர்களுடைய ஆய்வு அறிக்கைகள், டி.கே. வேலுப்பிள்ளை, தேவநாய பாவனர், இலக்குமித்திரன், சீனிவாச ஐயர், சுப்பிரமணிய ஐயர், திருவாடுதுறை ஆதினர், கச்சியப்ப முனிவர், வீரமா முனிவர், மேலை நாட்டு அறிஞர் ஒப்பட்டு, யாழ்ப்பாணத்து அறிஞர் நாசி கந்தியாபிள்ளை, நிகண்டு கேரளா நிகண்டுகள், எண்ணற்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான். உலகத்தினுடைய யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மானுட வரவியலுக்கான ஒரு அடையாளம் மாச விக்டர் அவர்கள். பல்லர்கள் தான் பாண்டியர் என்பதை உடைத்து பேசியவர். அது மட்டும் இல்லை, இந்த சான்றுகளின் அடிப்படையில் தான் தலைவர்கள் பேசுவார். இன்னைக்கு அதற்கு அப்புறம் வந்தது எல்லா குடிகளும். நீங்க என்னன்னு தொடர் தியாக பேசும்போது பல்லருங்கிற வார்த்தை இழிவான வார்த்தை கிடையாது, இவங்க தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றது அதுதான் இழிவான வார்த்தை அப்படின்னு குறிப்பிட்றாங்களே. இல்லை, பல்லர் என்பது எந்த இடத்துலையும் நம்ம இழிவா நம்ம சொல்லலை. இப்போ நான் குடும்பர். இப்போ என்னோட தெருவிலே சொந்தக்காரங்களில் பல்லர் இருக்கிறான், ஒருத்தன் கடையர் இருக்கிறான், இப்படி மூப்பன் இருக்கிறான். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இந்த பள்ளி வன்னியர் சாதி இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே குடியில் இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறான், இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்குது. இந்த 7 உட்பிரிவு ஒன்றிணைத்து
வேந்தன், இந்திரன், தேவேந்திரன் என்பது அரசனுக்கான சொல். இது இங்கிருந்து மருவி வடக்கு போயிருக்கு அந்த சொல்லு. அப்போ இந்த குலம் தேவேந்திரங்கிறது மருதநில மக்களுடைய தலைவனுடைய பெயர், அவனுடைய குலத்தின் அடையாளம். வேளாளர் என்பது உளவுத்துறையை குறிக்கக்கூடிய சொல். பல்லர் என்பது 7 உட்புறவை ஒன்றுன்னு இது சொல்லப்பட்டதை தவிர எந்த சொல்லும் இழிவான சொல்லுகள்லாம் அல்ல. இப்ப தமிழ் தேசியவாதிகளே என்ன சொல்றாங்கன்னா, தேவேந்திர குலம்னு சொல்றதா இருக்கட்டும், சத்திரிய குலம்னு சொல்றதா இருக்கட்டும், வைசிய குலம்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்ப்பனியத்தின் கீழே வரக்கூடியது. இது வட ஆதிக்கத்தினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, ஒரு திராவிடத்துக்கு ஒரு பொம்மை வேணும்ல, அதுக்கு அவங்க சொல்ற கட்டுக்கதை பார்ப்பனியம் சந்திரகுலம், சூரியகுலம், அக்னிகுலம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பிற்காலத்தில் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழர்களுடைய வரலாற்றை வரையறை செய்யணும்னா இப்படி சத்திரியன், சந்திரகுலம், சூரியகுலம் இது மற்றும் பார்ப்பனியத்தின் அடையாளம் அப்படிங்கிறதெல்லாம் இது எப்படி சொல்லப்படுதுன்னா, சங்க இலக்கியங்களில் இலக்கணம், இலக்கியம், காப்பியம், கல்வெட்டு, ஓலைச்சுவடி, இதிகாசங்கள், புராணங்கள், இதை சமகால கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய திருவிழாக்கள், அறிஞர்களுடைய கூற்று, தொல்லியல் துறையோட கூற்று, இதையெல்லாம் எடுத்து தான் நம்ம பேச முடியும். இப்போ புராணங்கள் நீங்கள் சொல்கிற கூற்றுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இறப்புக்கு பிறகு வாழ்வியல் இருக்கு, மெய்யியல், குலம், கோத்திரம் இது எல்லாமே பிராமணியத்தின் வடிவங்கள் தான். அதுதான் என்ன சொல்கிற காலங்களேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா வாழ்வியல் என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு, மெய்யியல் என்பது வேறு. வையகத்தில் வாழ்வாங்குவான்போன்னு வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த இறப்புக்கு பிறகு இறைவனுக்கு நிகராக தமிழர்கள் தன்னுடைய தலைவனை தூக்கி கொண்டாடியவர்கள், மண்ணை ஆண்டவர்கள் தான் இங்கே மன்னர்களாக சொல்லப்படுகிறான், ஆண்டவனாகவும் சொல்லப்படுகிறான். அதில் ஐயா நடன காசிநாதன் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையில், மல்லர்களை தவிர்த்து எங்கேயும் தொடர்பு எடுத்து பேச முடியாது. எவரெல்லாம் இங்கே கடவுளாக சொல்லப்படுகிறாரோ அவர்களெல்லாம் நான் குடும்பங்களாக பார்க்க முடியுது. வியப்படுகிறேன். தொல்லியல் துறை இயக்குனர் வியப்படுகிறேங்கிற அவர் வியப்படைகிறத சொல்றாரு. அப்ப இதுல எந்த இடத்துல அரசன், அந்தன, வணிகம், வேளாளர், நீங்க சொல்றது பார்ப்பனியம் சொல்றீங்களா, பார்ப்பான் என்பது சுத்தமான தமிழ் பேருங்க, மருத நிலத்தினுடைய பேர் அது பார்ப்பான்ங்கிறது. இவங்க இந்த தமிழர்களுக்குள்ள பார்ப்பான், அதாவது ஆரியன் வந்தான், ஆரிய பேய் வந்தது, ஆரியன் வருகிறான், அவன் தான் சுற்றமங்களை உருவாக்கினான், அவன் தான் சகுனி வேலை செய்தான், அவன் தான் மக்களை துண்டாடினா, முற்றிலும் பொய்யுங்க. எந்த ஆரியங்க மக்களை விரட்டி வெட்டினீங்க? அந்த வர்ணாசிரம கொள்கையை உண்டாக்குனாங்க. அதை உட்காந்து பேச சொல்லுங்க. இல்லாத தத்துவம் திராவிடம் இந்த மண்ணில அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு எதிர்வினையாற்றிருப்பாங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத தத்துவங்க. அப்ப எதிரியை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பாருங்களேன், எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நிலப்பரப்பில் உருவான மக்களை ஐயா அம்பேத்கர் அவருடைய ஆய்வறிக்கை இருக்குது. அந்தந்த தேசிய இனங்கள் இந்த மக்களுடைய நிலப்பரப்புகளை சொந்தம் கொண்டாட வேணும். இந்தியா முழுவதும் தமிழர்கள் தான்டா கொண்டாடணும், நாகர்கள் தான் கொண்டாடணும். நாகர்கள் கூட இடைப்பட்ட காலம்தான், தமிழர்கள் தானே. அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வு முடிவுகள். அப்ப இந்தியா முழுவதும் பறந்து இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு சரியா பாருங்க. தெலுங்கு யாரு? அவன் வானத்திலிருந்து அவளுந்தான். ஒரு 1500 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனது அந்த மொழி. கன்னடம் ஒரு 1800, மலையாளம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே தமிழர்களாக தான் இருந்திருப்பான். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப வரலாறுகள், வாழ்வியல் மாறும் பொழுது நீங்கள் சொல்கிற சத்திரியர், இந்த இது போன்ற வடமொழி சொற்கள், இந்த ஸ்ரீ என்ற சொற்கள்லாம் பறந்து, ஆனால் இந்த கல்வெட்டுகள் இன்னைக்கு ஸ்ரீ என்ற சொல்லு, சத்திரியர் என்ற சொல்லலாம் கல்வெட்டுகள்ல இருக்கு, தமிழ் கல்வெட்டுகள்ல இருக்கு. அதுக்காக நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியாது. புராண கதைகள்ல இன்னைக்கு அரிசியை புடைக்கும் பொழுது கல் இருக்கு, அதை அப்படியே கல்லை தூக்கி போட்டு அரிசியை பயன்படுத்திக்கணும். புராணங்கள்ல மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அதில் உள்ள கட்டுக்கதைகளும் இருக்கு. அதுக்காக அது பொய் அப்படின்னு முழுமையாக நம்ம தவிர்த்திட முடியாது. இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் அப்போ இன்னைக்கு சத்திரியரோ நீங்கள் சொல்கிற ஸ்ரீ இது போன்ற வார்த்தைகள்லாம் நீக்கிட்ட அந்த தமிழ் மன்னர்களுக்கே இன்னைக்கு தேவர் என்பதும் சத்திரியன் என்பதும் ஸ்ரீ என்பதும் இல்லாத இடமே இல்லாமல் இருக்கு. பிறகு எப்படி நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியுமா? புறக்கணிக்க முடியாத வார்த்தைகள். ஆனால் அதே நேரத்தில் இந்த திராவிட தத்துவம் பூரா பார்ப்பனியம் தான் இவர்கள் காரணம் என்பது கட்டுக்கதை.